இப்போ முட்டை தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருங்க. அது சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அது சூடாகட்டும் நல்லா. இப்போது எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. அது முட்டையை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு முட்டையை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ அந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த மசாலா சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.